ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் என்னைக்கா இருந்தாலும் நம்ம மல்லியும் சரி, நம்ம மல்லியோட வயிற்றில் இருக்க குழந்தையும் சரி, விஜய் கூட இருக்கிற வரைக்கும் இப்போ இல்லைனா கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஆபத்தை தான் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் விஜயோடைய அட்டகாசம் ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஸோ நம்ம மல்லி மேலே கோவமாக இருக்காங்கன்னா அதை மட்டும்தான் அவர் காமிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ கூடவே சேர்ந்து ஜாடரை அடிச்சுட்டு இருக்க இந்த ராஜியோட பேச்சுக்கெல்லாம் ஒத்து ஊதிக்கிட்டு அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் மல்லியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த வித நியாயம் அப்படின்னே தெரியல. ஸோ ஏற்கனவே இந்த ராஜி எந்த அளவுக்கு வன்கொடம் அந்த வீட்டில் மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஜய்க்குமே தெரியும். ஆனாலுமே இப்போ மல்லியை வேதனைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ராஜி சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடிய போகுது விஜய்க்கு. ஸோ நம்ம மல்லி இந்த சிக்கலில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெண்போ நல்லபடியாக காப்பாற்றி விஜயோட கையில் இந்தாங்க உங்களோட குழந்தையாச்சு நீங்களாச்சு, இனிமேல் எனக்கும் என்னோட குழந்தைக்கும் இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு நம்ம மல்லி எடுக்கணும் தயவு செஞ்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.